அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதேபோல் கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பற்றும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு நகர்கிறாருங்க. 5ஆம் இடத்தில் குருவோடு இருந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகிறாரு. இதனால மனதில் தைரியமும் ஆற்றலும் பிறக்குங்க. காரிய தடைகள் விலக இருக்குது. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால எத்தனை சோதனை வந்தாலும் அவற்றை வெல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் வர இருக்குங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள்ல விடாப்படியாக இருந்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கவனம் தவறாமல் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சுக்கிரன், சூரியன், ராகு ஆகிய வீரியம் நிறைந்த 3 கிரகங்களும் அனுகூலமாக இருக்குதுங்க. மற்ற கிரகங்களினால் நன்மை ஏதும் ஏற்படாதுங்க. அதனால் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசியினருக்கு வருமானம் என்பது நல்லபடியாகவே இருக்குங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. சுக்கிரன் ராகுவினுடைய நிலை உதவிகரமாக இருக்குதுங்க. இருப்பினும் வருமானத்திற்கு சமமான செலவினங்களும் இருக்குங்க. தந்தையினுடைய உடல் நலன்ல அபிவிருத்தியை உங்களால காண முடியுங்க. பித்திருக்காரகரான சூரியன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரித்தாலும் சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குருவினுடைய நிலையினால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் உண்டாகி கவலையை உண்டாக்குங்க. அதனால் கூடுமான வரைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அமைந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி பகுதி நடந்து கொண்டு இருப்பதால சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள கேதுவினால் பணம் விரயமாகுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைத்தாலும் கூட சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய முயற்சிகள் பலவற்றிற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி தோஷம் விலகிவிட்டதுங்க. ஒரு விதத்தில் நன்மையே என்றாலும் கூட 7.5 சனியினுடைய கடைசி பகுதி என்பதால சனியினுடைய சஞ்சாரத்தினால் ஏற்படும் தோஷமும் மிகவும் குறைகிறதுங்க. 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நன்மை செய்வதாக சனி பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்கிறாருங்க. வீண் அலைச்சல்கள் பிரச்சனைகள் குறையுங்க. இதனை அனுபவத்தில் உங்களால காண முடியும். பலருக்கு நிறுவன மாற்றமும் அதன்
இதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் மன அமைதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு சிறு உடல் உபாதைகளும் பணிச்சுமையும் கவலையை அளிக்குங்க. மேலதிகாரிகளுடைய மனப்போக்கில் நல்ல மாறுதல்களை உங்களால காண முடியுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்நிய நாடுகளில் வேலை பார்க்கும் மகர ராசியினர் தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதால கவலை இல்லாத ஒரு வாரமாதாங்க இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அளவோடு முதலீடு செய்து விஸ்தரிப்பு செய்து கொள்வது நல்லதுங்க. நிதி நிறுவனங்களில் உதவி கிடைக்குங்க. சந்தை நிலவரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பது. விற்பனை நிலையங்கள் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாங்க. வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. நின்று போன பழைய பாக்கிகள் வர ஆரம்பிக்குங்க. சிறிது முயற்சிகளிலும் தேவைப்படும் என்பதை ராகுவினுடைய நிலை உங்களுக்கு உணர்த்துது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அப்படியே முதலீடு செய்ய வேண்டும் என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ஒரே சீராக இருக்குங்க. தேர்வுகளில் தக்க விடைகள் அளிப்பதற்கு நினைவாற்றல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. உயர்கல்வி உதவி கிடைக்க செய்வாருங்க. சுக்கிரன் மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல நீங்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல உங்களுக்கு கல்வி உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானமும் விளைச்சலும் கிடைக்குங்க. இருப்பினும் வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. என்னதான் செலவுகள் இருந்தாலும் அதற்போக லாபம் உங்களுடைய கையில் நிற்குங்க. இதனால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ இருக்கீங்க. அதே போல் பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான விஷயத்திற்கோ அல்லது கல்வி சம்பந்தமான விஷயத்திற்கோ இந்த லாபம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலையினால உடலில் உஷ்ணம் அதிகரிக்குங்க. சரும சம்பந்தமான அதாவது ஸ்கின் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. கைப்பணத்தை எண்ணி செலவு செய்யுங்க. இல்லாவிடால் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. மேலும் மகர ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் யாருடனும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. முன்கோபத்தை கைவிடுங்க. கண்ணெதிரில் உடம்பில் அரிப்பு உஷ்ண வியாதிகள் அஜீரண கோளாறு முதலானவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால உணவை மற்றும் ஓய்வு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகாமையில் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.